அன்பான நண்பர்களே, அழகு பெண்களே, எல்லோருக்கும் வணக்கம். என்னடா கூடையோடு கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா? இது வந்து சாட்டர்டே ஈவினிங்கோட விலாகுங்க. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. சரி போகலான்னா இவர் டீசல் கம்மியாக இருக்குன்ட்டார். அப்படி நின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் தள்ளிட்டு போகலான்ட்டார். அப்படி இப்படின்னு தட்டு மாதிரி எப்படியோ போயிட்டோங்க பங்குக்கு. ஃபியூயில் அடிச்சுட்டு டயர் காற்று கம்மியாக இருக்குனாரு. அதுவும் செக் பண்ணிவிட்டு காய்கறி கடைக்கு வந்துவிட்டோம். சரி சனிக்கிழமையே காயெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம், திங்கக்கிழமைக்கு போடுறதுக்கு கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரே க்ளீனிங் ஒர்க் இருக்குங்க. சரின்ட்டு அங்கேருந்து அரிசி வாங்க போகலான்னா டிராஃபிக்கு, அங்கேயும் எப்படியோ வந்துட்டோங்க. அரிசி வாங்கிட்டு சரி காலனி சாய்பாபா காலனிக்கு போகலாம் அப்படின்ட்டு. எங்கள் ஏரியாங்க, அப்போல்லாம் நாங்கள் சொல்லுவோம் எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு. கிட்டத்தட்ட பிறந்து வளர்ந்தது எல்லாம் இந்த இடம் தாங்க. இங்கே தான் கடையும் போட்டிருந்தோம். எங்கள் அம்மா வீடு காலி பண்ணணும், நாங்களும் அங்கேருந்து வந்துட்டோம். இப்போ தாங்க 2 வருஷம் கழித்து வரோங்க. இடையில அப்பப்போ வருவோம், ஆனால் ரொம்ப சுற்றுனதில்லை. சரி வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகலாம். ஏன்னா அப்போல்லாம் தீபாவளி டைம் எங்கள் அப்பா கூட இந்த வழியாக நடந்தெல்லாம் போவோங்க. ஆனால் இப்போ புதுசாக நிறைய கடையில் வந்துருச்சு. ஸோ கொலுசு எது கட்டாக இருந்தது அதை பற்ற வைக்கலான்னு வந்தோம். அப்படியே மெட்டி கொஞ்சம் தேஞ்சு போச்சுன்னு அதையும் மாற்றிட்டு ஒரு 2 வெள்ளி மோதிரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நேராக உதயம் கிளாத் சென்டர் வந்துட்டோம். இது எங்கள் சின்ன வயசு கடைங்க. இங்கே தான் எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்குவோம். ஆப்ரான் வாங்கினோம். வாங்கிட்டு நேராக பூ மார்க்கெட் வந்துட்டோங்க. எதுக்குன்னு பார்க்குறீங்களா? விநாயகர் சதுர்த்திக்கு பூ இப்போவே வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த டைம் வந்தால் கூட்டமாகவும் இருக்கும், விலை அதிகமாகவும் இருக்குங்க. எப்போவுமே அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமையெல்லாம் வந்திங்கன்னா உள்ளேயே நுழைய முடியாதுங்க. பூ மார்க்கெட்டுக்கு வந்துமே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிப்போச்சு. ஆப்போசிட்டில் போட்டிருந்தாங்க. அங்கே போய் தேடினா அங்கேருந்து ஒரு ஐயா நீங்கள் வந்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படிங்கிறாங்க. 2 வருஷம் இருக்குங்கண்ணா. அப்போ போங்க பழைய இடத்துக்கே போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. சரின்னு வந்துட்டு வில்வ இலை கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் லைட்டாக சூடு பண்ணி குடித்தா ஏதோ வயிறெல்லாம் சுத்தமாகும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னாங்க. அதுக்கு வேணும்னோ சரி வெயிட் பண்ணுங்கள், ஒரிஜினல் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்ட்டு அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க. அவங்ககிட்ட ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு நேராக வெத்தலை லெமன் எல்லாம் வாங்கணும்னு சொன்னார். சரி அதையும் வாங்கிட்டு போகலாமா அப்படிங்கிறதுக்குள்ளே போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த விநாயகருக்கு வைப்பாங்க இல்லையா கொடை, அது வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கேயே பில்லு போடுறதுக்கு லேட் ஆகி போச்சு. சரின்னு போகிற வழியில் பார்த்தா அது ஒரு கடை தான் இருந்தது. அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கலரை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் பசின்னு ஒன்று எடுத்துருச்சுங்க. நேராக எங்கேயாவது நிறுத்துவாருன்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கிட்டேயே மதுரை மெஸ்ஸுக்கிட்ட நிறுத்திட்டாரு. அங்கே போய் சிக்கன் தோசை வாங்கி 1/2 போட்டு, கொத்து புரோட்டா அதையும் 1/2 போட்டு 2 பிளெயின் தோசை வாங்கி சாப்பிட்டு இவர் பில்லிவே ஊற்றி பார்த்துட்டு இருந்தார். 290 ரூபா அப்படின்னாரு. சரி ரொம்ப கஷ்டப்படாதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா திங்ஸ் எல்லாம் இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இறக்கி பூவெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பூனைகள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு கெஞ்சிட்டு இருந்ததுங்க. சரி பாவம் பரிதாபம் பார்த்துட்டு அதுகளுக்கு சிக்கன் எல்லாம் போட்டுட்டு போய் காரை நிறுத்திட்டு வாங்கன்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே உட்காந்துட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தார். சரி ஒரு வழியாக நிறுத்திட்டு வரேன்ட்டு போயிட்டாரு. நம்மளும் போய் படுத்து தூங்கிடலான்னு போய் தூங்கியாச்சுங்க. அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.